மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரும் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரும் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழாவினை இன்று நம் தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறது. சீமோன் பேதுருவிடம் ஆண்டவர் கூறினார், நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திருந்தியபின் உன் சகோதர சகோதரிகளை உறுதிப்படுத்து. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை எனும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எவ்வித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன் மூப்பன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. வாழ்வு தருகிற இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. நீங்கள் என் சாட்சிகள், அதை அன்றாட வாழ்வில் காட்டுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர். சாட்சிய வாழ்வு வாழ்ந்த புனித பேதுருவை நினைவு கூர்ந்து தலைமை பீட விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம் அனைவரையும் இறைவன் பாதையில் அழைத்துச் செல்லவும், நம் அனைவருக்கும் கடவுள் தருகிற மீட்பினை பெற்றுக் கொடுக்கவும், உலகெங்கும் சென்று படித்தவர்கள், படிக்காதவர்கள், இருக்கப்பட்டவர்கள், இல்லாதப்பட்டவர்கள், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், பணக்காரர்கள் எல்லோருக்குமாய் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ இதோ நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய ஓர் அங்கத்தினராய் நீங்களும் நானும் இருப்பதில்
நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், பெருமைப்பட வேண்டும். திருச்சபையினுடைய உறுப்பினர் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இயேசுவினுடைய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, உண்மை, நீதி, நேர்மை போன்ற நற்பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துகிற செயல் வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரருடைய விழாவினை இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். திருத்தூதரான புனித பேதுரு, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் உறுதியாய் இந்த கத்தோலிக்க திரு அவையை கட்டி எழுப்பியிருக்கிறார். அவரே இந்த திரு அவையினுடைய தலைவர், அவரே இந்த திரு அவையினுடைய மூளைக்கள். பிரியமானவர்களே, இந்த திரு அவையை தற்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் இவ்வேளையிலே நாம் சிறப்பாக அவரை நினைவு கூர்ந்து செபிப்போம். உடல் முடியாத நிலையில் தளர்வுற்றிருக்கிற இந்த தருணத்தில் திருத்தந்தை தூய ஆவியினுடைய வல்லமையினால் உறுதி பெற வேண்டும். அன்னை மரியாளுடைய அரவணைப்பை, அன்பை இவ்வேளையில் சுவைக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய மனதிற்கு ஆறுதல், தேறுதலை தந்து நம்பிக்கையுடன் அவர் நற்சுகம் பெற வேண்டிய அருளை தர சிறப்பாய் இவ்வேளையில் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி செபிப்போமாக. ஆமென். நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பேரரசன் நெப்போலியன் திருத்தந்தை 7ஆம் பயஸ் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறான். இப்படிப்பட்ட செயலை செய்த நெப்போலியனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வருகிறது. அவனுடைய அந்த இறுதி காலகட்டத்தில் அரசன் கைது செய்யப்படுகிறான். நெப்போலியன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். அந்த மரண நேரத்தில் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மாவீரன் நெப்போலியன் இவ்வாறு குறிப்பிட்டு சொல்லுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, அவர் செய்த தன்னுடைய தவற்றை அவர் உணர்ந்தவராக திருச்சபைக்கும் திருத்தந்தைக்கும் எதிராய் யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது அவர் சொல்லுகிறார். திருச்சபைக்கும் திருத்தந்தைக்கும் எதிராக யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, அது அதை செய்பவனுக்கே அழிவை கொண்டு வரும் என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, பேதுருவினுடைய தலைமை பீட விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையில் 2 சிந்தனைகளை மையமாய் வைத்து நாம் பார்ப்போம். ஒன்று, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு அவர் ஓர் சாட்சியாயிருந்தார். அவருடைய துன்பங்களின் சாட்சியாக புனித பேதுரு திகழ்கிறார். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் இந்த மானிட குலத்தின் மீட்புக்காக, இந்த மனிதருடைய பாவங்களின் கழுவாயாக மாறி பாரமான சிலுவையை சுமந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி அந்த கல்வாரி மலையை நோக்கி நடந்த அந்த துன்பகரமான பாதையில் உடன் பயணித்தவராக பேதுரு இருக்கிறார். இயேசுவின் துன்பங்களில் பங்கு கொண்டவர். அந்த கல்வாரி மலையில் இயேசு துடிதுடித்து இரத்தம் சிந்தி இறப்பதை கண்ணார கண்டவர். எனவே அந்த துன்பங்கள் நம் வாழ்விற்குரிய மாட்சி என்பதை உணர்வு பூர்வமாக அனுபவித்த சாட்சிதான் புனித பேதுரு.
அந்த சாட்சியத்தினுடைய வெளிப்பாடுதான் அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு இந்த துன்பங்களை, பாடுகளை, மரணத்தை, உயிர்ப்பை மிக பகிரங்கமாக அறிவிக்கக்கூடிய மிகச்சிறந்த சாட்சியாக மாறி அவர் நற்செய்தியின் தூதுவராய் துடிப்புடன் செயலாற்றி தாயாம் கத்தோலிக்க திரு அவையை நிலைநிறுத்தி இருக்கிறார். அதுபோலவே அவருடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது மிக முக்கிய சிந்தனை, வெளிப்படவிருக்கின்ற இறை மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவராய் பேதுரு இருக்கிறார். வெளிப்பட போகிற மாட்சி என்பது உயிர்ப்பு, நிலை வாழ்வு, இறைவனோடு இருக்கின்ற பேரின்ப நிலை. இந்த மாட்சியில் பங்கு கொண்டவராக புனித பேதுரு திகழ்கிறார். அத்தகைய மாட்சிமை நிறைந்த வாழ்விற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு கருவியாய் இந்த உலகத்தில் செயலாற்றியவராக, செயல்பட்டு கொண்டிருக்கிறவராக புனித பேதுரு திகழ்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட கத்தோலிக்க திரு அவையினுடைய இந்த நற்செய்தி பணியினை, இந்த இறையாட்சியின் பணியினை தொடர்ந்து இந்த உலகத்தில் நிறைவேற்ற ஒரு கருவியாய் செயல்பட வேண்டும். ஊதியத்திற்காக இல்லாமல் விருப்பத்தோடு பணி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிறரை அடக்கி ஆளாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற முன்மாதிரியின் சாட்சிகளாக திகழ வேண்டும். இயேசுவினுடைய இந்த தலைமை பீட, பேதுருவினுடைய இந்த தலைமை பீட விழாவில் நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று பேதுரு உரைத்த அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் இயேசுவை மெஸ்ஸியாவாக, இந்த உலகத்தின் மீட்பராக அடையாளம் காட்டியது. பேதுருவும் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு கடமையை, பொறுப்பை தருவதை பார்க்கிறோம். உன் பெயர் பாறை. அந்த பாறை என்பது உறுதியான நிலைப்பாட்டை குறிக்கிறது. வெப்பம், குளிர், பெரும் காற்று, மழை, சூறைக்காற்று எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி இந்த பாறைக்கு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய உறுதியான தன்மை கொண்டதாக இந்த பாறை இருக்கிறது. அதனால்தான் 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இந்த தாயாம் கத்தோலிக்க திரு அவையை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. இது உறுதியாய் நிலைத்து நிற்கிறது. ஆலமரத்தின் வேரை போல தொடர்ந்து அது விழுதுகளாய் முளைத்து கொண்டே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித பேதுருவினுடைய பெயரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். இப்படி விவிலியத்தில் நிறைய பெயர்கள் மாற்றங்கள் நடைபெற்றிருப்பதை நாம் பார்ப்போம். ஆபிராம் என்று இருந்ததை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். யாக்கோபு இருந்த பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றுவதை பார்க்கிறோம். அப்படியாக பேதுருவினுடைய பெயரை பாறையாக சொல்லுவதின் வழியாய் இந்த திருச்சபை உறுதியாய் இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்க போகிறது என்பதை அடையாளமாக எடுத்துச் சொல்லுகிறார். பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரும் பாக்கியம் பாருங்க. அவர் எதையெல்லாம் அனுமதிக்கிறாரோ அவையெல்லாம் விண்ணுலகில் அனுமதிக்கப்படும். அவர் இந்த மண்ணுலகில் எதையெல்லாம் தடை செய்கிறாரோ விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவருக்கு ஒரு மிக பெரும் ஆசீர்வாதத்தை கடவுள் அவருக்கு தந்திருக்கிறார். அவர் அனுமதிப்பது விண்ணுலகத்தில் அனுமதிக்கப்படும். அவர் இந்த மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகத்தில் தடை செய்யப்படும். இந்த திருச்சபையை கட்டுவது யார்? கிறிஸ்து தான். கிறிஸ்து என்கிற மூளைக்கல் தான் இந்த திருச்சபையினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அதில் ஒருபோதும் பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா என்பதை நாம் உறுதிபட விசுவசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ முறை இந்த தாயாம் கத்தோலிக்க திரு அவையினுடைய இறை விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் பங்கம் விளைவிக்கும் வண்ணமாக ஆபத்துகள் நடந்திருக்கிறது, தீமைகள் நடந்திருக்கிறது, எதிரான போர்கள் நடந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் கிறிஸ்து அடிநாதமாக இருந்து இந்த திரு அவையை உயிர்ப்புள்ள திரு அவையாக, உயிரோட்டமுள்ள திரு அவையாக செயலாற்றி கொண்டிருக்க வைத்திருக்கிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே,
எந்த தீய சக்தியும் இந்த திரு அவையை அழிக்க முடியாது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. இந்த மறை உடலினுடைய உறுப்புகளாய், அதாவது இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய இந்த மறை உடலினுடைய உறுப்புகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். எனவே நம்மால் தான், நம்முடைய விசுவாசத்தினால் தான், நம்முடைய நம்பிக்கையினால் தான் திரு அவை உறுதி பெறுகிறது. சில நேரங்களில் நம்மிடத்தில் பலவீனங்கள் இருக்கலாம். பேதுருவிடத்தில் பலவீனங்கள் இருந்தது, அவர் மறுதலித்தார். திடீரென்று ஒரு வேகத்தோடு செயலாற்றுபவராக இருந்தார். ஏதாவது ஒன்று சொன்னா போதும் உடனடியாக அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வக் கோளாறாக கூட இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார், உறுதி ஊட்டுகிறார். இந்த திருச்சபையினுடைய பாறையாக மாற்றி அவரை ஒரு உயிரோட்டமுள்ள கருவியாக பயன்படுத்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட மனமாற்றம் பெற வேண்டும். நம்முடைய தீமைகளிலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு எழ வேண்டும். பாறையாகிய கிறிஸ்துவை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதன் வழியாய் புனித பேதுருவைப் போல நீங்களும் நானும் கூட தாயாம் கத்தோலிக்க திரு அவையின் ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆமீன். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே, குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே. இறைவா வருவாய் என்னுள்ளம் உன்னிடம் அறிந்தேன், இறைவா வருவாய் என்னுள்ளம் உன்னிடம் அறிந்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன், உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டல்களையும் பலிப்பொருள்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமையாயிரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றிக் கொண்டு நிலையான உரிமை பேற்றை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாக்கும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. புனித பேதுருவின் தலைமை பீடம் என்கிற விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் புனித பேதுருவருடைய தலைமுறையாக ஆண்டவருடைய அருளை நாம் மிகுதியாக பெற்றுக்கொள்ளவும், அந்த உறுதியான பாறையின் மீது இந்த தாயாம் கத்தோலிக்க திரு அவை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளவும் இதோ இந்த திருவிழா மிக பெரும் அர்த்தமுள்ள விழாவாக அமைந்திருக்கிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, வழி வழியாய் தொடர்கிற இந்த மரபு இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து அவருடைய உடல் உள்ள ஆன்ம சரீர நலன்களுக்காக செபிக்கின்ற தருணமாய் இந்த தருணத்தை ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியினுடைய வல்லமை இந்த காணிக்கை பொருட்களை ஆட்கொண்டு பரிசுத்தமாய் தூய்மைப்படுத்தி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய திருவிருந்தாக மாறுகிற இந்த தருணத்தில் நம்முடைய திருத்தந்தைக்கு இறைவன் உடல் உள்ள சுகத்தை தந்து அதே ஆவியின் வல்லமையினால் அவரை திடப்படுத்தும்படியாக ஒரு சில நிமிடம் மௌனமாயிருந்து செபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேர நிலத்தில் எழுந்தடி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையை தருகின்ற தெய்வம் எங்கே, தரணி அன்பு வாழும் எங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. பேதுரு இயேசுவிடம், நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீ. அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளமாய் அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தலை வணங்கி இறை ஆசீரை பெற்றுக் கொள்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித பேதுரு எனும் திருத்தூதரின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ்வீர்களாக. ஆமென். திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அருளினால் இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதியாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகிறோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நீர் பாய்வினரும். உலகிற்கு ஒளியாய் உலகிற்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி